மற்ற முதலமைச்சர் அவர்கள் இந்த நேரத்தில் குறிவிட்டு உலகத்தரம் வாய்ந்த ஒரு மிகச்சரி அறிவித்ததுக்கு எங்களுக்கு நன்றி. இது வந்து கோரிக்கைங்கிறது வந்து முதலமைச்சர் அவர்கள் போகும்போது கூட தேர்தல் நேரத்தில் இன்னும் அதிகமான மக்கள் வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக கிடைக்கும். அதை நம்ம கேட்டது நல்ல கோரிக்கை, சரியான கோரிக்கை தான். இன்ஃபேக்ட் இன்னொரு நாள் முன்னாடி கூட இதற்கான திட்டங்கள் இருந்தன. நிறைய அதிக நேரம் கோயில் அப்பொழுது தொடர்ந்து ஒரு 2-3 மாதமாக இங்கே இருந்து இந்த பணியை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். என்னை கேட்கறத விட இங்க இருக்கிற தொழில் முனைவோர்கள் அவங்க நாங்கள் சந்தித்த பலரையும் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அவர்களிடையும் எவ்வளவு பெரிய உற்சாகம் இருக்கிறது, நிச்சயமாக மகத்தான வளர்ச்சி கோரிக்கை காத்திருக்கிறது என்று அவர்களும் உறுதியாக நம்புகிறார்கள். இப்போ இன்றைய தினம் அண்ணாமலை பிரச்சாரத்தின் போது நீங்கள் கிரிக்கெட் கிரவுண்டை பற்றி அவங்க கமிஷனுக்காக தான் அதை அறிவிச்சிருக்காங்க கோவில் வளர்ச்சி தேசிய பொறுத்தவரை சரியாக திட்டமிடல் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆட்சி வந்து ரோல் அவுட் பண்ணுவது சரியான திட்டமிடல் இல்லை. எனவே அதை நிச்சயமாக முழுமையாக சீரமைத்து கொண்டு வர வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் முதல்ல இப்படி இருந்து எப்படி மண்ணை விட இன்னும் சூப்பராக தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் அற்புதமான களப்பணிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களும் இதர தோழமை கட்சி நண்பர்கள் எல்லோரும் சிறப்பாக பணிபுரிந்து வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் இன்னும் இந்த அணிக்கு மகத்தான பலம் சேர்ந்து வருகிறது. ஏற்கனவே நம்ம மேனிஃபெஸ்டோவில் சொந்த திட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறோம். அதை தாண்டி முதலமைச்சர் அவர்கள், திராவிட நாயகன் அவர்கள் இந்த 3 ஆண்டு ஆட்சி என்னவெல்லாம் சாதனை செய்திருக்கிறதோ அதை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கும்போது இன்னும் பலம் கூறிக்கொண்டு வருகிறது. இதை தாண்டி நம்ம தேர்தல் அறிக்கையில சொல்லாத புதிய திட்டங்களையும் அவர் அறிவித்து வருகிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த நேரத்தில் இந்த கோவைக்கு மகத்தான ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒன்று அறிவிச்சிருக்காரு. யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகம் தரக்கூடிய மகத்தான ஒரு பணியாக நினைக்கிறேன். அது வந்து அந்த ஒரு பார்ட் ஆஃப் த அனௌன்ஸ்மெண்ட் தான். இன்னும் மகத்தான பல அறிவிப்புகள் இந்த கோவைக்கு காத்திருக்கிறது. அதை தாண்டி மகத்தான ஒரு அற்புதமான தொழில் வளர்ச்சி, குறிப்பிட்ட செக்டர் வைஸ் தொழில் வளர்ச்சி, மகத்தான வளர்ச்சி இந்த கோவைக்கு காத்திருக்கிறது. இவை அனைத்தும் இத்தனை 1-2 ஆண்டுகள் கோவிட் வந்துச்சு, அதுக்கப்புறம் 2 ஆண்டுகளில் ஒரு விழுந்து கிடந்த தமிழகத்தின் அந்த பொருளாதாரத்தை மீட்டெடுத்து அதற்கு பிறகு நாம் ஷார்ட் பீரியட்ல கொடுத்திருக்கும் வளர்ச்சி, இதை அடுத்த ஒரு காலங்களில் இன்னும் மகத்தான வளர்ச்சி தமிழகத்துக்கு காத்திருக்கிறது. இதை கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர். அவருக்காக இந்த அற்புதமான களத்தில் இருக்கும் ஒரு வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்காக நிச்சயமாக உதயசூரியனை வாக்களிப்போம் என்று பெண்கள் தாரைசாரையாக முதலில் சொல்கிறார்கள். ஒட்டுமொத்த கோவையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நீங்க பதிவு போட்டீங்க ரிப்ளை வந்தது. அதாவது ஸ்பீட் ஆஃப் த கவர்மெண்ட். இந்த அரசாங்கம் எவ்வளவு வேகத்தில், அதாவது இது வந்து கோரிக்கைங்கிறது வந்து முதலமைச்சர் அவர்கள் போகும்போது கூட தேர்தல் நேரத்தில் இன்னும் அதிகமான மக்களை சந்திக்கும் அந்த வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக கிடைக்கும். அது நிறைய பல்வேறு தரப்பிலிருந்து வரும். கிரிக்கெட் மட்டும் இல்லை, பல இதர ஸ்போர்ட்ஸ்ல மற்றும் நிறைய விளையாட்டுல கோவை பிள்ளைகள் ரொம்ப பெரிய ஆர்வமோடு இருக்காங்க. எனவே அவர்கள் எல்லோரையும் ஊக்குவிக்கும் வகையில் இன்னும் பல திட்டங்களும் அறிவிக்கப்படுகிறது. அதை நம்ம கேட்டது நல்ல கோரிக்கை, சரியான கோரிக்கை தான். இன்ஃபேக்ட் இன்னும் 1 நாளுக்கு முன்னாடி கூட இதற்கான திட்டங்கள் இருந்தன. அது படிப்படியாக அதுக்கான சரியான நேரம் இப்பதான் வந்திருக்கின்றது கூட சொல்லலாம். எனவே மற்ற முதலமைச்சர் அவர்கள் இந்த நேரத்தில் இந்த முடிவெடுத்து எங்களுக்கு இந்த உலகத்தரம் வாய்ந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் அறிவித்ததுக்கு எங்களுக்கு நன்றியை நான் தெரிவிக்கிறேன். அதான் தொடர்ந்து அதான் சொல்றேன்னா உங்களுக்கு நான் பொறுப்பேற்று ஓராண்டு ஆகலை, ஓராண்டுக்கு ஒரு 6-7 மாதம் உலக முதலீட்டாளர் மாநாடை அதை நடத்த வேண்டிய அந்த சூழல். எனவே நிறைய அதிக நேரம் நான் இங்கே கோவில் முடியவில்லை அப்பொழுது. ஆனால் இந்த நேரத்தை அதுக்காகவும் பயன்படுத்துவது. அதுதான் முதலமைச்சர் அவர்களோட அட்வைஸும் தான். எங்கள் இருக்கும்போது தேர்தல் பணியை பார்க்கும்போது கோவையின் அடுத்த கட்ட வளர்ச்சி, அடுத்த கட்ட தொழில் வளர்ச்சிக்கான தேவைகளை நீங்கள் பார்க்க வேண்டும், அதையும் நிறைய செய்து தர வேண்டும் என்று கோரியிருக்கிறார். அதுக்கு ஒரு ரிப்போர்ட்டை எழுதி கொடுக்க சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து ஒரு 2-3 மாதமாக இங்கே இருந்து இந்த பணியை நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அந்த பணியை செய்து வருகிறேன். ஏற்கனவே ரொம்ப அற்புதமான நிறைய புதிய இன்புட்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. நீங்கள் என்னை கேட்கறத விட இங்கே இருக்கிற தொழில் முனைவோர்கள் அவங்க நாங்கள் சந்தித்த பலரையும் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அவர்களிடையும் இப்போ எவ்வளோ பெரிய உற்சாகம் இருக்கிறது,
நிச்சயமாக மகத்தான வளர்ச்சி கோவைக்கு காத்திருக்கிறது என்று அவர்களும் முழுமையாக நம்புகிறார்கள். நிச்சயமாக மகத்தான வளர்ச்சியும் வரும், மகத்தான வெற்றி உதயசூரியனுக்கும். ஆனால் இப்போ இன்றைய தினம் அண்ணாமலை பிரச்சாரத்தின் போது சொல்லியிருக்காங்க, நீங்கள் கிரிக்கெட் கிரவுண்டை பற்றி அவங்க கமிஷனுக்காக தான் அதை அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பண்ணியிருக்காங்க அண்ணாமலை. அதை பற்றி ஏதாவது ஆக்கப்பூர்வம் பேசணும். நான் கோவையின் வளர்ச்சி பற்றி பேசுகிறேன், சும்மா வெற்றி Sir, industries in Coimbatore, their main concern is GST. So what is Yes, DMK that's and exactly India why, Alliance's that's take exactly on? why the DMK in his manifesto has very clearly said that the GST has to be looked into. That if you have to revisit the GST, the implications of the GST are not as planned. It wasn't planned properly. So GST பொறுத்தவரை சரியாக திட்டமிடல் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆச்சு. அது கொஞ்சம் ரோல் அவுட் பண்ணும்போது சரியான திட்டமிடல் இல்லை. எனவே அதை நிச்சயமாக முழுமையாக சீரமைத்து கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் தமிழக தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் Why just a cricket stadium? So why not a multi-sport stadium? We have said it's a multi-purpose cricket stadium also, and there's more to come. It's just one announcement. Wait till the 19th. Wait till the 17th. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.